சமையல் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்துவது குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வண்டிப்பேட்டையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. குறிப்பிட்ட அந்த பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் அதிகம் வசிக்கின்றனர். அவர்களுக்கு பயன் தரும் வகையில் விளக்கங்கள் எளிமையாக அளிக்கப்பட்டன. சிலிண்டரில் கசிவு இருந்தால் அதனை எப்படி கையாள்வது உள்ளிட்ட பயிற்சிகள் நிகழ்ச்சியில் அளிக்கப்பட்டன. இந்த மாதிரியான ஃப்ளேம் லைட்டர் வச்சும் நீங்க பயன்படுத்தலாம். கவனக்குறைவு மட்டும்தான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது, அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஜன்னல் கதெல்லாம் திறந்துட்டோம்னா இருக்கிற எல்பிஜி காற்றுல கலந்துடும். இப்போ ஆன் பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஆயுதப்படை காவல் மைதானத்தில் காவலர்கள் பயன்பெறும் வகையில் இலவச படிப்பகம் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை ஆணையர் மூர்த்தி திறந்தார். காலை முதல் மாலை வரை திறந்திருக்கும் இப்படிப்பகத்தில் போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து நூல்களும் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று மகளிர் காவலர்களுக்கான ஓய்வு அறையை மாநகர காவல் துணை ஆணையர் கீதா திறந்து வைத்தார். பாமக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர ஆசைப்படும் போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். கோயம்புத்தூரில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சாதாரண சின்ன கட்சிகள் சீமான், பாமக, பாஜக இவங்கெல்லாம் நாங்கள் ஆட்சி அமைப்போம் போது ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 57 ஆண்டுகளாக கோட்டையை விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். திமுகவுடன் உண்மையான தோழமையுடன் இருப்பதாகவும் செல்வப்பெருந்தகை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே 1000 அடி மலை உச்சியில் அமைந்துள்ள காட்டுமுனியப்பன் கோயிலுக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்துச் சென்று வழிபாடு நடத்தினர். அவதானப்பட்டி அடுத்துள்ள உத்தேரிக்கோட்டாய் கிராமத்தில் 1000 அடி மலை உச்சியில் உள்ள காட்டுமுனியப்பன் கோயில் திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி உத்தேரிக்கோட்டாய் கிராமத்திலிருந்து பம்பை மேல வாத்தியம் முழங்க 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக மலை மீது சென்றனர். அங்கு காட்டுமுனியப்பன் சாமிக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கி வருவதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கோயில் கடற்கரையில் அதிக அளவில் கண்ணாடி போன்ற ஜெல்லி மீன்கள் கரை பகுதியில் ஒதுங்குவதால் இதனால் பக்தர்களுக்கு தோல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே கடலில் நீராடும் பக்தர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கடலோர பாதுகாப்பு குழுவினர் அறிவுறுத்தியுள்ளனர். தயவு கூர்ந்து நம்ம பக்கத்தில் நீரில், அதாவது கடல் நீரில் கண்ணாடி வழிகளில் வரக்கூடிய மீன்களை தயவு செஞ்சு தொடாதீங்க. அப்படி தொடும் பொழுது உங்களுக்கு உடனே அந்த மேலே ஒரு சொறி சரங்கு நம்ம மேலே பட்டால் எவ்வளோ தூரம் அரிப்புத்தன்மை ஏற்படுமோ அந்த அரிப்புத்தன்மை வரும். மெயினாக குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக நீராட வைங்க. ராஜஸ்தானைச் சேர்ந்த ராமபக்தர் ஒருவர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசிப்பதற்காக சாலையில் அங்க பிரதட்சணம் செய்தபடி ராமேஸ்வரத்திற்கு பயணம் மேற்கொண்டிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் கரோலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜகிரி மகாராஜ். ராமபக்தரான இவர் உத்தராகண்ட் மாநிலம் கங்கோத்திரியிலிருந்து ராமநாதபுரம் ராமநாத சுவாமியை காண அங்க பிரதட்சணமாக யாத்திரை மேற்கொண்டுள்ளார். 13 மாதங்களில் பல 100 கிலோமீட்டர் தூரம் கடந்து தற்போது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் யாத்திரை மேற்கொண்டுள்ளார். கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் உடலை வருத்தியபடி அவர் யாத்திரை மேற்கொள்வதை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துச் சென்றனர்.
தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு சென்ற தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் 5 மணி நேரம் கோப்புகளை ஆய்வு செய்தார். தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகம் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சோழிங்கநல்லூரில் இயங்கி வருகிறது. இந்த ஆணையர் அலுவலகத்தில் கீழ் 20 காவல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இந்த சூழலில் டிஜிபியாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சங்கர் ஜிவால் தாம்பரம் ஆணையர் அலுவலகத்துக்கு திடீரென சென்றார். அப்போது அந்த ஆணையர் அலுவலகத்தில் இருந்த சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்ற சம்பவங்கள் குறித்த கோப்புகளை ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கரும்பூரில் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை அணி முதல் பரிசையும் வெங்கடசமுத்திரம் கிராம அணி 2வது பரிசையும் தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் கோப்பை வழங்கி பாராட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் உண்டியலில் 28,59,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 42 நாட்களில் 13 நிரந்தர உண்டியலில் கிடைத்த பணத்தை எண்ணும் பணி நடந்தது. அதில் 53.500 மில்லிகிராம் தங்கம், 670 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியது தெரியவந்துள்ளது. சென்னையை அடுத்த படூரில் உள்ள ஹிந்துஸ்தான் கல்லூரியில் தேசிய அளவிலான ஏரோ மாடலிங் போட்டி நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலுமிருந்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 250 மாணவர்கள் 125 படைப்புகளை வானில் பறக்கவிட்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் கலந்து கொண்ட சில மாணவர்கள் வானில் சாகசங்களையும் செய்து அசத்தினர். நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 5 பைசா உயர்ந்து ₹5.80 விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் முட்டை விலை 80 பைசா உயர்ந்திருக்கிறது. உற்பத்தியில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் விழாக்கள் மற்றும் விசேஷ நாட்களில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதும் விலையேற்றத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பீதி உள்ளதால் அங்கு தீவிர சோதனைக்கு பின்னரே முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பச்சை பயிறு கொள்முதல் தொடங்கியிருக்கிறது. தனியார் விற்பனை மையங்களில் கிலோ ₹72 வரை கொள்முதல் செய்யப்படும் நிலையில் அரசு கிலோவுக்கு ₹85 அளிக்கிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் கொள்முதல் இலக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடும் வறட்சிக்கு மத்தியிலும் பயிர் விளைச்சல் கைக்கு கிடைத்திருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு ஏக்கருக்கு 110 கிலோ தான் பயிர் கொள்முதலுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாக்கி பயிரை வெளியில் போட்டோம்னா எங்களுக்கு அந்த விலை கிடைக்காது. இங்கே கிலோ ₹85 கிடைக்கிது. அங்கே வெளியில் போட்டால் எங்களுக்கு ₹75 தான் கிடைக்கும். அதனால் மத்திய அரசு எங்களுக்கு விவசாயிகள் பயிரை கொள்முதல் பண்ணுறதை கூடுதலாக செஞ்சு எங்களுடைய பயிரை கொள்முதலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்.